எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய 120வது இந்த ஜூம் நிகழ்ச்சி நம்ம இன்றைக்கு நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 119 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தியிருக்கோம். லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இதுல பேசியிருக்காங்க. பேச விரும்புறவங்க எல்லா உங்க கருத்துக்களை சுதந்திரமாக நீங்க சொல்லலாம். இப்ப 2-3 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பேசுறது இந்த கொடநாட்டுல போலீஸ் பாதுகாப்பை ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நீக்கியிருக்கார். அதை இந்த 4 ஆண்டுகளாக வெளியே சொல்லாம இப்பதான் அவர் அதை வெளியில சட்டமன்றத்துல சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு இது, இப்ப தமிழ்நாட்டினுடைய அந்த ஆளுநர் கவர்னர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு பிஜேபியை சார்ந்தவர், இதுக்கு முன்பு உளவுத்துறையில தலைமை பொறுப்புல இருந்தவர் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு களம் என்பது திட்டமிட்டு திமுக அல்லது கூட்டணி கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்கிற அளவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில அதை அமைப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அவங்க அந்த பிஜேபி நினைக்கிறதே அந்த பாண்டிச்சேரியில எப்படி இப்ப மறைமுகமாக அவர்கள் ஆளுகிற கட்சியாக வந்திருக்கிறாங்க. அங்கு அதிமுக துடை தெரியப்பட்டிருக்கு. முதல் ஆட்சி அமைத்த இடம். ஆனா இன்னைக்கு நமக்கு அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. அதே போன்ற ஒரு நிலையில இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை, அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் 150 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த முறை 2026ல சட்டமன்றத்துல பிஜேபிக்காக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதிமுகவுக்கு நாம் அதிமுக தொண்டர்கள் வலிமையோடு விழிப்போடு இல்லாவிட்டால் பாண்டிச்சேரியில ஏற்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு பிஜேபி தமிழ்நாட்டிலையும் முயற்சிப்பாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நம்ம பயணிக்கணும். அதே சமயத்துல கூடவே பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம பயணிக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிகள்ல ஆளுகிற கட்சியாக அதிமுக வலிமையோடு விளங்குகிற வகையில நம்முடைய நடவடிக்கைகள் அமையணும். அதே போல அம்மா அவர்களது மரணமாகட்டும், கொடநாடு கொலை கொள்ளை வழக்காகட்டும், உண்மையான குற்றவாளிகள் யாரோ அந்த உண்மை குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படணும். சட்டப்பூர்வமான விசாரணைகள் நடத்தப்படணும். அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சிகள் அதுல இருக்கக்கூடாது. ஒரு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாதவர்களை இதுல சம்பந்தப்படுத்த கூடாது. இதுதான் நம்முடைய அரசியல் நிலைப்பாடாக நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல பேச விரும்புறவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட 120வது மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா 60 வாரம். அப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நடத்தி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதுல கலந்துருக்கிறாங்க. பல ஆயிரம் பேர் பேசுறாங்க. இதுல ஒரு எடப்பாடி பழனிசாமியோ, ஒரு ஓ பன்னீர்செல்வமோ, ஒரு சசிகலாவையோ பார்த்து அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் இதை உருவாக்கல, வழி நடத்தல. இந்த இருவரும் நம்பி இந்த கட்சியை வழி நடத்தினது அடிப்படை தொண்டர்களை நம்பித்தான். அதனால கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத நீதிமன்றங்களும் காவல்துறை அவங்க பாத்துக்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அதே போல அந்தந்த மந்திரி யாராவது ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னா கட்சிக்காரனுக்கு உதவி செய்யறதுக்காக எவனும் போய் ஊழல் செஞ்சு இதாகல. அவன் புள்ள குட்டிக்கு சொத்து சேர்த்துறதுக்கு தான் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டுட்டு இந்த இயக்கம் என்பது இவர்களை நம்பி இல்ல, இந்த தொண்டர்களை நம்பித்தான் இருக்குதுன்னு சொல்லி இப்ப இந்த அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கொரோனாக்கு லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. கொரோனாக்கு அரசியல் செயல்பாடுகள், மதம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு தொகுதியாக நம்ம சென்று அந்தந்த தொகுதியில இருக்கிற அதிமுக தொண்டர்கள், அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அவங்களை எல்லாம் சந்திச்சு இந்த 1.5 கோடி தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து இந்த தொண்டர்களால அந்த தலைமையை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம போராடணும், திமுகவையும் எதிர்த்து வலிமையோடு வருகிற தேர்தல்களில் வெற்றி பெற்று
மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்கணும். அந்த வழியில தான் நம்ம பயணிக்கிறோம். இப்ப இந்த ஜூம் மீட்டிங்கு, இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைப்பெல்லாம் எதுக்குன்னா, நம்ம நாளைக்கு அந்த தொகுதிகளுக்கோ மாவட்டத்துக்கோ போகிற பொழுது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப பல பேர் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, ஐயா உங்களோட நான் போன்ல பேசியிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் கூட வந்தேன்னா, அந்த உங்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த தொடர்புகளை நம்ம வலுப்படுத்திக்கிட்டு வர்றோம், தொடர்புகளை உருவாக்கிட்டு வர்றோம். ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் நம்ம தயார்படுத்திக்கிட்டு வர்றோம். அந்த பணிதான் நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். நிச்சயமா எல்லோரையும் ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல 1000 ஆண்டுகளுக்கு வலிமையாக இருக்கிற அம்மா அதிமுகவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக விளங்குகிற ஒரு அதிமுகவை அந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நம்ம பாதுகாப்போம். நம்ம ஒரு வலிமையான அதிமுகவை எம்ஜிஆர் வழியில நம்ம நடத்துவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நம்ம அடுத்த நிகழ்ச்சி வருகிற புதன்கிழமை அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு இருக்கும். அதனால நம்ம மேற்கொண்டு இந்த எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டான், பன்னீர்செல்வம் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவை எப்படி பலப்படுத்துவது, திமுகவையும் பிஜேபியையும் நம்ம ஜெயிச்சு தேர்தல் களங்கள்ல மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை எப்படி உருவாக்குது என்பதை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. உங்க எல்லா நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி வர்ற புதன்கிழமை 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லுங்க.